சீக்கிரம் ஆடுங்கண்ணே. என்ன சீட்டை பார்த்து சிரிக்கிறாரு? ஒருவேளை நிறைய ஜோக்கரா? என்ன தானா சிரிக்கிறீங்க? இன்னைக்கு திருவிழாவில் பாடினாங்களே அந்த பாட்டை கவனிச்சியா? கவனிச்சனே. புலியும் ஊருக்குள் பசு போல் இருக்கு, புரிய வைப்பது ஓம் பொறுப்பு. அடா 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 அடா, அந்த காளியப்ப உங்களை என்ன துணிச்சா அட்டாக் பண்ண தெரியுமா? ரியல் இஸ் a talented fellow. நாயே, நான் அதே கேட்டேன். என் ரசிகர்கள் பாடினாங்களே அதை சொல்றேன்டா. நாளைய நாட்டுக்கு இவர்தான் ராஜா அப்படின்னா என்னடா அர்த்தம்? என்னைய வருங்கால முதலமைச்சர்னு சொல்றாங்க. ஏதோ சின்ன பசங்க உணர்ச்சி வசப்பட்டு பாடிட்டாங்க, இத போய் பெருசா எடுத்துக்கிறீங்களா? தொண்டர்களோட உணர்ச்சியை மதிக்கிறவன் தான் தலைவன். அதனாலதான் நான் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, இன்னொரு கட்சியா? நாடு தாங்காதண்ண, இருக்கிற பொழப்ப கெடுத்துக்காதீங்க. டே, வெறும் நடிகனா இருந்தா பணம் புகழ் மட்டும் தான் கிடைக்கும். சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டா அதிகாரம், அந்தஸ்து, பணம், புகழ் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வச்சதாண்ட சட்டம். சரிதானே? அரசியல் தலைவர் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஐயோ, என் எச்சல தின்னுட்டு எனக்கே என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறியா? பிச்சைக்காரன் நாய. அண்ணே, நான் சொல்லுவேனா? ஜனங்க அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்ல வந்தேன். ஏய் ஏய், எனக்கு என்னடா தகுதி இல்ல? நான் போற இடம்லாம் மக்கள் வெள்ளம், நடிக்கிற படம் எல்லாம் சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, பிளாட்டினம் ஜூப்ளி. எனக்காக ஆயிரக்கணக்கான ரசிகர் மன்றங்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள், அவங்க எல்லாம் எனக்காக உயிரோட தயாரா இருக்காங்க. சுருக்கமா சொன்னா நாடறிந்த மனிதன், பாப்புலர் ஃபிகர். அப்படி பார்த்தா 9 கொலை பண்ண கூட தான் ஊரெல்லாம் தெரியும். அதுக்கோசரம் ஜனங்கள்லாம் அவனை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட முடியுமா? அண்ணே, சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா சில தகுதி எல்லாம் இருக்கு. நீங்க என்ன சுதந்திர போராட்டத்துல கலந்துட்டு ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? இல்ல மொழி போராட்டத்துல கலந்துட்டு தண்டவாளத்துல தலைய கொடுத்தீங்களா? அட்லீஸ்ட் விலைவாசி போராட்டத்திலாவது கலந்துருக்கீங்களா? என்ன செஞ்சீங்க? மக்களுக்குன்னு ஒண்ணுமே செய்யல. படத்துல நடிக்கிறதுனால எல்லாருமே சீஃப் மினிஸ்டர் ஆயிட முடியாது. கனவு காணாதீங்க. நீ ஜனங்களை புரிஞ்சிட்டது அவ்வளவுதான்டா. இந்த ஜனங்க இருக்காங்களே மாங்கா மடையனுங்க, அவனுக்கு சினிமா எது அரசியல் எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. என்ன எடுத்துக்கைய, நான் பரம அயோக்கியா, ஆனா ஜனங்க உத்தமங்கிறான். ஏன்? ஒவ்வொரு சினிமாலையும் நல்ல நம்பி. அண்ணே, ஜனங்க எல்லாம் பாவம், அவங்களை ஏமாத்தலாமா? டேய், நாம ஜனங்களை திருத்த வந்திருக்கோம். அவன் கிட்ட இருக்க முட்டாள்தனத்தை பயன்படுத்தி பதவியை பிடிச்சுக்கணும். அதான் புத்திசாலித்தனம். அண்ணே, நீங்க பயங்கரமான ஆளுண்ணே. எலெக்ஷன்ல நிக்காமலே முதலமைச்சர் ஆயிடுவீங்க. பின்ன படுத்துக்கிட்ட முதலமைச்சரா முடியும். அண்ணே, நீங்க முதலமைச்சரானா அட்லீஸ்ட் எனக்கு பிரதமர் பதவியாவது கொடுங்கண்ணே. சீஃப் மினிஸ்டர் விட பிரைம் மினிஸ்டர் பெரிய போஸ்டரா? அதுக்கு கம்மி ஏதாவது கேளு. அது கம்மியா நிதி அமைச்சராவது கொடுங்களேன் பாப்போம். அண்ணே, என் தம்பி ஒருத்தானே ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தான். அவன் தெரியாதனமா ஒருத்த மேல ஏத்தி சாவடிச்சிட்டான். அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அவன் கிட்ட இருந்த லைசன்ஸ புடிங்கிட்டாங்கண்ணே. அவனுக்கு இந்த போக்குவரத்து அமைச்சரா கொடுத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகாம இருக்கும். ஓகே, ஆகிறேன். ஏத்துங்கண்ணே. அவுட்டா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நல்லா நிம்மதியா தூங்குங்க. காலையில கோட்டைக்கு போய் குடி ஏத்தணும். முதலமைச்சர் பிரேம்நாத், முதலமைச்சர் பிரேம்நாத். வணக்கம் வணக்கம் மாஸ்டர். வாங்க உட்காருங்க மாஸ்டர். நேத்தே உங்களை எதிர்பார்த்தேன். ஆமா சார், ஏவிஎம் ஸ்டுடியோல ஒரு ஷூட்டிங் சார். அதுவும் குதிரை ஃபைட். ஹீரோ வேற புதுசா உயிரை வாங்கிட்டான் சார். ஏன்? அவன் ஹிந்தில பேச, நான் தமிழ்ல பேச, ஒரே மொழி பிரச்சனையாயி ஷூட்டிங்கே பேக்கப் ஆயிடுச்சு சார். அதான் தமிழ்காரன ஹீரோ பண்ணனும் சொல்றேன். கரெக்ட்டா சொன்னீங்க சார். சார், நம்ம படத்துல எத்தனை ஃபைட் சார்? மொத்தம் 2 ஃபைட் மாஸ்டர். இப்ப எடுக்க போறது கால ஃபைட். கால ஃபைட்டா? அது நம்ம கை வந்த கலை சார், அசத்திடுறேன். அதுக்கு தான சூப்பர் சூப்பராயன போட்டா. ஐயா சாமி, மகராசரே கும்பிடுறேங்க. யோ, யார் அவங்க எல்லாம்? யோ, உங்களை வெளியில தானே இருக்க சொன்னேன் சார். உள்ளூர் கூத்துக்காரங்க, நல்ல திறமைசாலிங்க. எப்படியா நம்ம படத்துல போட்டுக்கலாம் சார். ஏன் முண்டம், எல்லா வேஷத்துக்கும் ஆளு போட்டாச்சுன்னு உனக்கு தெரியாது? ஐயா சாமி, நீங்க ஏதாவது படத்துல ஒரு ஓரமா மூஞ்சி காட்டுற மாதிரியாவது எடுங்க. இந்த பையன் வேற அவசரப்பட்டு சொந்தக்காரங்க கேட்டாலும் நாங்க சினிமாவில் நடிக்கிறான்னு வேற சொல்லிட்டான். நீங்க சான்ஸ் தரல, நாங்க அவமானம் தாங்காம ஊரை விட்டு ஓடி போயிருவோங்க. இந்த பாருங்க, முக்காவாசி படம் முடிஞ்சு போச்சு. ஃபைட் மட்டும் தான் பாக்கி இருக்கு. அதுக்கு தான் சுப்பராய மாஸ்டர் வந்திருக்காரு. டேய், இவர் தான்டா சூப்பர் சுப்பராய. சண்டைவாதியாரு. ராசா, சண்டை போடுறதுக்காக ஒரு சான்ஸ் கொடுங்க ஐயா. ஏங்க, உங்களுக்கு என்ன சண்டை தெரியும்? அதென்னங்க அப்படி கேட்டுவிட்டீங்க? தெலுங்கு சண்டை, மாங்கம்பு சண்டை, இந்த வருஷ சண்டை எல்லாம் தெரியுங்க. அதெல்லாம் பழசுங்க. புதுசா தி மங்கி ஃபைட், தி ஸ்னேக் ஃபைட் தெரியுமா? என்னடா அது? அதான் எனக்கு தெரியல. அந்த ஆள்கிட்ட கேளு. அப்படின்னா என்னங்க? மங்கினா குரங்கு, ஸ்னேக்னா பாம்பு. இந்த மாதிரி ஃபைட் ஏதாவது தெரியுமா? அது கூட தரங்களா இருக்கு, தெரியாதா எனக்கு? எங்களுக்கு அதுக்கு மேலே தெரியுங்க. நரி சண்டை, கேடா சண்டை.
விஷயம் தெரிஞ்ச ஆளுங்க போல இருக்கு. டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் சார். ஆமா, ஏதோ ஆட்டுக்கடா ஃபைட் தெரியும்னு சொன்னீங்களே, செஞ்சு காட்டுங்க பாப்போம். என்னடா இது? ஆடுனே. வாடா. ஏய், என்னடா இப்படி தெரியாத சண்டையில சொல்லி வம்பு மாட்டி விடுற? சும்மா இருங்கண்ணே, அப்படி சொன்னாதான் சான்ஸ் கிடைக்கும். ஆடு முட்டுறது பார்த்தது இல்ல? அதுதானே. அதான் கேட்டா போச்சா? நான் ரெடி. நானும் ரெடி. இருடா. நீ ட்ரவுசர் போட்டுருக்க, நான் போடல. அப்புறம் ஏதாவது வம்புல மாட்டிக்க போகுது. அதுக்கு நான் என்ன பண்றது? ரெடியா? ரெடி சார். ரெடி சார். 1 2 3. என்ன? நல்லாவே முட்டிக்கிறாங்க சார். ஐயோ, தலை கிர்ன்னு சுத்துது. புளியங்காய் தின்ன மாதிரி மயக்கம் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துரும் போல் இருக்கு. இந்த ஒரு தடவை விட்டு கொடுத்துறா, நான் உன் குருடா. போட்டின்னு வந்த பிறகு குருவாவது சிசின் ஆகுது. ரெண்டுல ஒண்ணு பாத்திர வேண்டியதான். ஓ அப்படியா? சரிடா, நீ உன் புல் பலத்தை காட்டு, நானும் யாருங்கிறத காட்டுறேன். நல்லா பின்னால போய் வேகமா வா. நான் ஜெயிச்சிட்டேன். வெற்றி வெற்றி. உண்மையாவே ஆட்டுக்கடா போயிட்டு தான். என்னண்ணே கால்ல கட்டு போட்டு உட்காந்துருக்கீங்க? சொரி நாய் ஒண்ணு கடிச்சு வச்சிருச்சு. சொரி நாயின்னு தெரியுதுல்ல, கொஞ்சம் விலைக்கு போக வேண்டியதானே? எல்லாம் பழக்கப்பட்ட நாய் தான். எங்கடா வந்த? இன்னொரு காலையும் கடிச்சு வைக்கவா? அதெல்லாம் இல்ல குருவே. பின்ன கடிச்சு உசுரோடு இருக்காரா செத்து போயிட்டானு பாக்க வந்தியா? என்ன மன்னிச்சிருங்கண்ணே, சினிமா சான்ஸ் பிடிக்கணுங்கிற ஆசையில உணர்ச்சி வசப்பட்டு கடிச்சிட்டேன். உங்களுக்கு தொப்புல சுத்தி 14 ஊசி போட்டாங்களாமே. அது நாய் கடிச்சா. நான் கடிச்சா 41 ஊசியா? நாயை விட கொடிய பல்லா உன் பல்லு. அது சரி, என்ன இதெல்லாம்? மீன் குழம்பு, எறா தொக்கு, காடை வறுவல், நெல்லி எலும்பு. எனக்கா? ஐயோ வேண்டாப்பா, உன் சவகாசமே வேண்டாம். என்ன நீ கொன்னுடுவ. உங்களுக்கு என்ன, இந்த டைரக்டருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அவங்களுக்கு எதுக்குடா? அண்ணே, அந்த சினிமாக்காரங்களுக்கு சோறு போடுவாங்கல்ல, அவன் சொன்னா நீங்க நேரா போனா சான்ஸ் பிடிக்க முடியாது, குறுக்கு வழியில போங்க பிடிக்கலாம்னா. அதனாலதான் எறா தொக்கும் நெல்லி எலும்பு கொடுத்து சான்ஸ் பிடிக்கலாம்ங்கிறேன். எங்க சான்ஸ் பிடிக்கிறது? அவங்க நம்ம மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தாங்க. ஒரே நிமிஷத்துல விழுந்து கடிச்சு நார் அடிச்சிட்டியாடா. அதெல்லாம் மறந்துருவாங்க அண்ணே, இத கொடுத்தா மயங்கிருவாங்க. நல்லி எலும்பு கொடுத்து அவங்களை புடிச்சிடலாங்கிற. ஆமா. சரி புறப்படு. எந்திரிங்க. அம்மா, பாத்து. என்ன சினிமாவோ இப்படி என்ன கூட்டிட்டு போறியே. டேய், ஆளுக்கு ஒரு பக்கமா போய் ஊரு பய ஒருத்தனை விடக்கூடாது. எல்லார்கிட்டயும் வசூல் பண்ணிடணும். அண்ணே, அதோ சினிமா பாட்டி வராங்க. ஒரே அவன் கமிக்கிருவோம். வாங்கடா. வணக்கம் பாட்டியம்மா. என்ன பாரு? நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? ஏதோ இருப்பா. வீட்டுல தாத்தா சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருப்பா. பேசிக்கிட்டே இருக்கே, பாட்டிக்கு ஒரு சீட்டு கொடுறா. என்ன பாரு, பாத்த வச்சுட்டா? இல்ல பாட்டி, நம்ம டைகர் பிரேம்நாத் சார் இருக்காருல்ல, அவருக்கு மன்றம் கட்டுறதுக்காக நாங்க வசூல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவுக்கா? ஆமா பாட்டி. அந்த மகாராசனுக்கு இல்லாத காசா? இந்த 20 ரூபா எடுத்து வச்சுக்க. நான் போயிட்டு வரேன். 20 ரூபாயா? டேய், எல்லாரும் நம்ம கேட்கறத விட அதிகமாவே தராங்க. இனிமேல் 5-10 வியாபாரமே கூடாது. எல்லாம் 50-100 தான். என்னண்ணா பாக்கெட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? டேய், நம்ம அண்ணங்கிட்ட ஏடா கேட்டுக்கிட்டு ஒரு 50 ரூபா எதிரா. என்ன முத்து, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல காரியமா தானே. நம்ம ரசிகர் மன்ற ஓலக்கோட்டாயை பிரிச்சுட்டு புதுசா ஒரு பெரிய கட்டணமா கட்டலான்னு இருக்கோம். அதை எங்க தலைவர் கையால தான் திறக்கலாம்னு இருக்கோம். இத பாருங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. உங்க வீட்டுல ஏதாவது விசேஷமா 50 இல்ல 100 ரூபா கூட தரேன். ஆனா கண்ட பொறுக்கிங்களுக்கு எல்லாம் மன்றம் கட்ட ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது. எங்க தலைவரை பத்தி பொறுக்கி கேட்க பேசுற வேலையில வச்சுக்காத. ஏய், பொறுக்கின்னு சொல்ல வேறடா சொல்ல. எங்களை பத்தி எதுனாலும் பேச, எங்க தலைவரை பத்தி ஏதாவது பேசுனா உனக்கு தான்டா அவன் தலைவன். என்ன பொறுத்த வரைக்கும் பொறுக்கிதான் கைய.